வெள்ளை பூசணி. இதில் நீர்ச்சத்து மிக அதிகமாக இருப்பதால் கலோரி அளவு குறைவாக இருக்கும். இதனால் எடை குறைக்க விரும்புவோருக்கு இது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மேலும் இதில் அதிகமான நார்ச்சத்து இருப்பதால் ஜீரணத்தை மேம்படுத்தி குடல் சுகத்தை பராமரிக்க உதவுகிறது. இது இயற்கை மூலமான சிறுநீரிழிப்பு குணத்துடன் உடலில் உள்ள விஷப்பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் உடலை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து காக்கும் சக்தி உள்ளது. இதன் குளிர்ச்சித் தன்மை உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது. வெள்ளை பூசணி பல வகைகளில் பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக சாறு, கூட்டு, குழம்பு அல்லது சில சமயங்களில் இனிப்புகளாகவும் செய்து உண்ணப்படுகின்றது. இதன் சாறு சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது, ஏனெனில் இது இரத்தச் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் அதிகமான நீர்ச்சத்து இருப்பதால் உடலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது. இதன் விதைகள் மற்றும் தோலிலும் மருத்துவ நன்மைகள் நிறைந்துள்ளன. சில ஆய்வுகள் வெள்ளை பூசணி சாறு மதுவை விட்டுவிட முயலும் மக்களுக்கு உதவுகிறது என கூறுகின்றன. இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு தன்மை தொண்டை வலி அல்லது வயிற்றுப் பிரச்சினைகளுக்கு நிவாரணம் தருகிறது. இதில் வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சிங்க், கால்சியம் போன்ற தாதுக்கள் உள்ளதால் தோல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முக்கியமானவை. இதில் உள்ள சிங்க் மன அழுத்தத்தை குறைத்து மனநலத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. பண்டைய ஆயுர்வேத நூல்கள் வெள்ளை பூசணியை ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக விவரிக்கின்றன. பாரம்பரியமாக மூதாதையர்கள் இதனை கூட்டு அல்லது காரமான குழம்பாக செய்து சாப்பிட்டனர். இந்தக் காய்கறி நம் சமையல் கலாச்சாரத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. இதற்கு புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் மேலும் ஆராய்ச்சி தேவை. இதன் மென்மையான சுவை அனைத்து வயதினருக்கும் பொருத்தமானதாக உள்ளது. இது காரமான உணவுகளிலும் இனிப்புகளிலும் சேர்த்து பயன்படுத்த முடியும். ஜீரண அமைப்பை சுத்திகரிக்கும் காரணத்தால் டிடாக்ஸ் டயட்டில் அடிக்கடி சேர்க்கப்படுகிறது. பலர் காலை நேரத்தில் இதன் சாற்றி குடிப்பது குளிர்ச்சிக்கும் டிடாக்ஸுக்கும் உதவும் என நம்புகிறார்கள். இது அமிலத்தன்மை மற்றும் வயிற்றுப் பிரச்சினைகளுக்கு நிவாரணமாக இருக்கிறது. குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து காரணமாக வெள்ளை பூசணி கோடை உணவுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து சாப்பிடுவதால் முடி மற்றும் தோல் சீராகவும் மென்மையாகவும் இருக்கும். இது ஆசியாவின் பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமாக மதிக்கப்படுகிறது. இதன் மென்மையான வெள்ளை உள்பகுதி சமைக்க எளிதாகவும் சுவையை நன்கு உறிஞ்சவும் வசதியாக உள்ளது. இறுதியாக வெள்ளை பூசணி எளிமையான காய்கறி என்றாலும் உணவாகவும் மருந்தாகவும் செயல்படும் என்பதை நிரூபிக்கிறது.